ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களையும் அவங்க அப்பாவையும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலில உள்ள சில பேர் வந்து நல்லா போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சுருவாங்க. அதில வந்துட்டு அவங்க கெஞ்சுவாங்க ஹீரோயின் அப்பாவ விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அண்ணனும் அவங்க ஸ்டெப் மதரும் சேர்ந்து தான் அந்த வேலைய பார்ப்பாங்க. அவ்ளோ சொல்லுவாங்க ஹீரோயின். ஆனா கேட்காம அந்த மாரி ஹீரோயின வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தி இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோயினோட அப்பாவும் இறந்துருவாங்க, ஹீரோயினும் இறந்துருவாங்க. அப்படியே ஹீரோயினோட ஆவி மட்டும் அப்படியே உலாத்திட்டே இருக்கும். அப்ப அவங்க நெனச்சுப்பாங்க, இந்த மாரி இவங்க செஞ்சிருக்கவே கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது, ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயினோட கல்லறைக்கு வந்து வருவாரு. அவங்க ஆளுங்களோட வருவாரு. ஹீரோக்கு வந்து கண் பார்வை இருக்காது. அவர் வந்துட்டு என்ன மன்னிச்சிரு, நான் அவங்கள இன்னும் கண்டுபிடிக்கல. நீ இறந்துட்ட. ஆனா உன்னையும் என்னால காப்பாத்த முடியல. நான் வாழ்றதே எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி அவரும் இறந்து போயிடுவாரு. ஹீரோயின் பார்ப்பாங்க, என்ன இவன் இப்படி செய்றான்? நம்ம 2 பேர் வந்து 1 வருஷம் தானே ஒண்ணா படிச்சோம். 1 வருஷம் தான் அந்த கிளாஸ்மேட்டா ஒண்ணா படிச்சோம். எனக்காக எதுக்காக நீ இந்த மாதிரி இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. அதோட ஹீரோவ காப்பாத்தலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ஆவியா இருக்கனால காப்பாத்த முடியாது. அதோட அந்த சீன் அப்படியே முடிஞ்சு 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்திருப்பாங்க. பார்த்தா 5 இயர்ஸ் ஆன மாரி இருக்கும். இது என்னது இது? அப்ப நம்ம திரும்ப பொறந்திருக்கோமா? அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு தோணிட்டே இருக்கும். அவங்க உட்கார்ந்து எழுதிட்டே இருக்கும்போது இப்ப சார் வந்து சத்தம் போடுவாரு. எழுதுறத நிப்பாட்றீங்களா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கத்தம்போது ஹீரோயின் பார்ப்பாங்க. பார்த்த பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ரூம்ல உட்கார்ந்திருக்கும்போது அவங்களுக்கு ஒரே சத்தமா கேட்கும். அது என்னது அது? அடிப்புடி சத்தம் மாரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதவ தொறந்துட்டு வரும்போது பார்த்தா, அவங்க அண்ணன் நின்னுகிட்டு இருப்பாரு. "உனக்கு கால் சரியா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவருக்கு கால் வந்து சரி இருக்காது. "உனக்கு எப்படி கால் சரியா போச்சு?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவங்க அப்பா நின்னுட்டு இருப்பாரு. "அப்பா" அப்படின்னுவாங்க. அவங்க 2 பேரும் நார்மலா தான் இருப்பாங்க. ஹீரோனுக்கு தான் ஒரு மாதிரியாவே இருக்கும். "அப்ப நீங்க நல்லா இருக்கீங்களான்ற" மாரி அவங்கள்ட்ட போய் கேட்க, இவர்ட்ட கேட்க இவர அடிச்சு அடிச்சு விளையாடிட்டே இருப்பாங்க. "எதுக்காக அடிக்கிற? எனக்கு இது ஹர்ட் ஆகுது" அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அதோட கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவாங்க ஹீரோயின். உடனே அப்பா வந்து அவர் அண்ணன்கிட்ட என்ன கேட்பாருன்னா, "ஸ்கூல்ல வந்துட்டு ரொம்ப பிரஷரா இருக்கா படிக்கிறதெல்லாம். அதனால தான் இவ வந்து இந்த மாரிலாம் ஆயிட்டாளா? அவள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் சீக்கிரம் வந்துருவேன். நீங்க பத்திரமா வீட்ல இருங்க. இன்னைக்கு ட்ரிங்க் பண்ணக்கூடாது." அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. டெய்லி அவர் ட்ரிங்க் பண்றாருன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போவாங்க. இங்க வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க எல்லார்ட்டயும் பேசிட்டே வருவாங்க. எல்லாத்தையுமே ஆச்சரியமா பார்த்துட்டே வருவாங்க. எனக்கு கிடைச்சிருக்க இந்த லைஃப்ல வந்துட்டு, நான் அந்த லைஃப்ப இழந்துறவும் மாட்டேன். யாருக்கும் அந்த உரிமைய நான் குடுத்துறவும் மாட்டேன் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே வருவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து வருவாரு. அவருக்கு வந்து இப்பவும் கண் தெரியாம தான் இருக்கும். ஹீரோவ பார்த்தோனே உங்களுக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும். ஆனா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வரும்போது மேல பக்கெட்ல தண்ணி வச்சு அவர் தலையில கொட்டுற மாரி வச்சிருப்பாங்க. அவருக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர காப்பாத்துறதுக்காக இவங்க போவாங்களா, இவங்க மேல தண்ணி கொட்டிரும். அப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு குடம் இருக்கும். அத வச்சு அவர் அப்படியே பிடிச்சிருவாரு. அப்போ வந்து ஹீரோ நெனச்சு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல வந்துட்டு இவர ஒரு ஆக்சிடென்ட்ல தான் ஹீரோயின் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அததான் பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் தான் அது அப்படின்ற மாரி ஹீரோயின் இப்ப ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல பார்த்தோன்னா, இப்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, தண்ணியெல்லாம் ஊத்திட்டு அந்த பசங்கலாம் வந்துருவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள வந்து வாக்குவாதமா போயிட்டே இருக்கும். அந்த டைம் பார்த்து அந்த பேட் திங்ஸ்லாம் செஞ்சுட்டே இருக்காங்கல்ல, அந்த டீம்ல உள்ள மாதிரி ஒரு பையன் வந்து நிப்பான். அவன பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு யாருன்னு தெரியும். இப்ப ஸ்டார்ட்டிங்ல வந்து ஹீரோயின போட்டு அடி அடின்னு அடிச்சு அவங்க ஃபேமிலிய உண்டுலன்னு ஆக்கியிருப்பாருல்ல, அவரு தான் வந்துட்டு இப்ப ஸ்கூல் பையனா வந்து நின்னுட்டு இருப்பாரு. அவர பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். திரும்ப 2 பேரும் மாறி மாறி பேசிப்பாங்க. அப்புறம் நான் உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன்ற மாரி அவரு போயிடுவாரு. அதோட ஹீரோயினும் ஹீரோவும் பேசிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு இவன் இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின கிண்டல் பண்ணவும், கிளாஸுக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா கிளாஸுக்கு ஓடிருவாங்க. உள்ள போலான்னு நெனைப்பாங்க. அப்ப ஹீரோக்கு வந்து நடக்கவே முடியாது. தட்டி தட்டி நடந்துட்டே இருப்பாரு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜடையில போட்டிருக்க ஒரு லப்பர் பேண்ட கழட்டி அவங்க அவங்க விரல்ல மாட்டிக்கிட்டு இன்னொரு இத வந்து ஹீரோ விரல்ல மாட்டிக்கிட்டு அப்படியே அவர இழுத்துக்கிட்டு அப்படியே கூட்டிட்டே போவாங்க. அப்படியே வந்துட்டே இருக்கும்போது ஹீரோயினோட பிரதர் இருக்காருல்ல, அவரு வந்துருவாரு. வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. அவரு கிண்டல் பண்றத ஹீரோயினுக்கு வந்து பிடிக்காது. உடனே திட்டுவாங்களா, உடனே அவர் என்ன சொல்வாரு, "நீ லவ் பண்றியா? இரு இரு இவ்ளோ சீக்கிரம் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டே போய் அப்பாட்ட உடனே சொல்லிக் குடுக்குறேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோயின் அவர் காத புடிச்சு திருகுவாங்க. தான் போற மாதிரி இருக்கும். அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, ஹீரோ கிட்ட, "நீ ஃபர்ஸ்ட் போ. நான் கொஞ்சம் இவன கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் அங்க வந்துர்றேன்னு" சொல்லவும், ஹீரோவும் அங்கிருந்து போயிடுவாரு. ரூமுக்கு போயிருவாரு. ஏன்னா ஹீரோ தான் இப்ப புதுசா இங்க ஜாயின் பண்ணியிருக்காரு. அதனால பிரின்சிபல் ரூம்ல பார்க்கறதுக்காக போவாரு. அப்புறமா வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க பிரதர் வந்து கேட்பாரு, "நீ என்ன இவ்ளோ சீக்கிரம் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட? அதுவும் வந்து ஒரு பிளைண்ட் மேனா இருக்கான்" அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவம் வரும். இனிமே அவன நீ அந்த மாரி கூப்பிட்டனா உன்ன நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுருவாங்க. அதோட அவரும் போயிடுவாரு. இப்ப ஹீரோ வந்து பிரின்சிபல் ரூம பார்த்துட்டு கிளாஸ் ரூமுக்கு வருவாரு. ஹீரோயின் உள்ள உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப டீச்சர் வந்து உன்னோட பெஞ்சுக்கு அங்க லாஸ்ட்ல இருக்குப்பா அங்க போப்பான்னு சொல்லவும், ஹீரோ வந்துட்டு அந்த லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காருவாரு. ஹீரோயின் வந்து திரும்பி அவர பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அந்த வில்லன் பையன் இருக்கான்ல, அவன் வருவான். வந்தவன என்ன பண்ணுவான், ஹீரோவுக்கு வந்துட்டு சாப்பாடு ஏதோ அவருக்கு பிடிக்காத, ஒத்துக்காத சாப்பாட செஞ்சு கொண்டு வந்துட்டு சாப்பிடுன்னு சொல்லுவான். ஹீரோவும் ஏதோ ஆர்வத்துல அந்த பாக்ஸ தொறக்கலான்னு போகும்போது அவருக்கு ஒத்துக்காத சாப்பாடா இருக்கும். இது ஹீரோயின் பார்த்துருவாங்க. உடனே அவங்களுக்கு சரியான கோவமா இருக்கும்னு அந்த பாக்ஸ புடுங்கி கொண்டு வந்தவர்ல அவர் தலையில அப்படியே கொட்டி விட்டுருவாங்க. அதனால அந்த பையனுக்கு ரொம்பவே கோவம் வந்துரும். இந்த மாரி நடந்துட்டு இருக்கறத டீச்சர் பார்த்துருவாங்க. பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோயின தான் திட்டுவாங்க. "எதுக்காக இப்ப தேவையில்லாம அவன் தலையில இந்த மாரி பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "நான் பண்றது தான் உங்களுக்கு தெரியுதா? அவன் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாரி பண்ணான்" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் மேல தான் தப்புன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கெட்ட பையன் இருக்கான்ல, அவருக்கு வந்துட்டு அந்த வில்லன் பையன் அவரு வந்து அவங்க அப்பா வந்துட்டு நெறைய பணம் குடுக்குறாரு இந்த ஸ்கூலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின போட்டு அவங்க திட்டிட்டே இருக்கும்போது, இப்ப பிரின்சிபல் இங்க வந்துருவாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நடந்த விஷயம்
விஷயத்த சொல்லும்போது பிரின்சிபல் வந்து இந்த பையன் கிட்ட கேட்பாரு, எதுக்காக அப்படி பண்ணன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்வான்னா, எங்க அப்பா இந்த ஸ்கூலுக்காக எவ்வளோ டொனேட் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி பேசும்போது அவர் பிரின்சிபல் என்ன சொல்வாருன்னா, பணம் கொடுக்கறது வந்து பில்டிங்காக தானே தவிர அந்த ஒரு மாதிரி மேனர்ஸ் அதெல்லாம் அதுக்கு வேலை பேசுறது கிடையாது. நீ தப்பு பண்ண அப்படின்னா வந்து உனக்கு பனிஷ்மெண்ட்டு சிவியராக தான் கிடைக்கும். தப்பு பண்ணவங்க இதுக்கு என்னோட ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். பிரின்சிபல் ரூமுக்கு வந்து ஹீரோ இருக்கார்ல அவர் போவார். அவரும் ஏதாவது டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். அப்போ பிரின்சிபல் என்ன சொல்வாருன்னா, அவர்கிட்ட உள்ள பணத்தை தான் ஹீரோ கொடுப்பாரு. அப்போ அவர் என்ன சொல்வார், இவ்வளோ கம்மியான அமௌண்ட்லாம் வந்து பத்தாதுப்பா, ஸ்டார்டிங்கே வந்து 10 மில்லியன் அந்த மாதிரி தான் வந்து டொனேட் பண்ணுறதா இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லாட்டி அது வேஸ்ட்டு தான், அதனால இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்புவார். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அப்போ அவர் பிரதர் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். அவங்க 2 பேரும் சும்மா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அப்பா வந்து என்ன பண்ணுவார், பேஸ் வாக்கில் இவர் என்ன சொல்லிடுவாருன்னா வந்துட்டு, என்கிட்ட நீ வம்பு பண்ணினா நீ லவ் பண்ணுற விஷயத்தை அப்பாட்ட சொல்லிடுவேன், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி சொல்லுவேன்னு சொல்லுவோம். அப்பாவுக்கு அதில் விழுந்துடும், எது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஹீரோயின் உடனே சமாளிச்சிருவாங்க. அப்புறம் அவர் ட்ரிங்க் பண்ணுவாங்க, ரொம்ப ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பிடுங்கி வச்சிருவாங்க. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, நாளைக்கு அவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோக்காக மறுநாள் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டிஃபன் பாக்ஸை அவருக்கு ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோக்கு தான் பார்வையில் அவர் என்ன பண்ணிடுவார், அவர்கிட்ட ஹீரோயினோட சாப்பிட்றதுலேருந்து சாப்பிடுவார். அதை பார்த்து 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். டக்குன்னு ஹீரோயின் வந்துட்டு, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடிடுவாங்க. உடனே ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. இந்த வில்லன் பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து நிற்பான். ஒரு மாதிரி ரொமான்டிக்காக லுக் விட்டுட்டு நிற்பான். இங்கே பாரு, நீ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்க, ஆனால் அந்த பிளைண்ட் மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுடு, அவனுக்கு பதிலாக நீ என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு நிறையவே விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் முறைச்சிட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு ரொமான்டிக்காக பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவார். அவங்க வீட்டில் வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பிரதர் வந்து வீட்டை தொடச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்துட்டு, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து கடை திறக்கிறானாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து அந்த பழைய லைஃப்பில் ஒருத்தன் வந்து கடை திறந்தது வந்து இப்பவும் நடக்குதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுலேயே அவங்க கழுவிட்டு இருந்த பார்த்தது அப்படியே கீழே போட்டுருவாங்க. உடனே அப்பா பதறி போயிடுவார். உனக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்பார். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூம்குள்ளே போயிடுவாங்க. இப்போ அவருக்கு ஒன்றுமே புரியாது. உடனே இவரை தான் வந்து கேட்பாங்க, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவளை நீ பாதுகாக்கணும், ஸ்கூலில் இருக்கும்போது அவளை பார்த்துக்கணும், அதுக்காக உன்னை ஸ்கூலுக்கே அனுப்புறேன்னு சொல்லியிருக்கானா இல்லையா, அவன் ஏன் இந்த மாதிரி அப்செட் ஆகிட்டே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருக்கவும், அப்பா நாளைக்கு நான் என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன், யார் அவளை கிண்டல் பண்றா என்ன இதுன்றதை கண்டுபிடிச்சி நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்ற மாதிரி சொல்லுவார். ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா வந்துட்டு, எப்படி நம்ம வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் அந்த லைஃப்பில் வந்துட்டு எப்படி வந்து கொஞ்சம் பாதிக்கு முன்னாடியே வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கோம் போல இருக்கு, இந்த லைஃப்பில் நம்ம எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு பாட்டுவாங்க. அவர் வந்து ரொம்ப வசதியானவராக தான் இருப்பார், ஆனால் அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட பிரதர் இருக்கு, அதாவது ஹீரோனோட பிரதர், அவர் வந்துட்டு தங்கச்சி யார் கிண்டல் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அங்கே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு தெரிய வந்து அந்த வில்லன் பையனால தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார், லைவாக வந்து எல்லாத்தையும் பெருமை பேசுவார். ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு இப்போ வந்துட்டு 2 பில்டிங் வந்து ஸ்கூலுக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது இந்த மாதிரியே பேசி பேசி தான் அவன் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கானோ, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அண்ணன் இருக்கார்ல, அவர் ரொம்ப கோவப்படுவார். கோவம் வந்ததுனால டேரெக்டாக போய் அவர்கிட்ட சண்டை போட போயிடுவார். அங்கே போயிட்டு அவர் அடிக்க போகும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்து கையை பிடிச்சிருவாங்க. கையை பிடிச்சிட்டு அவர்கிட்ட கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவாங்க, வில்லன் பையன் வந்து அந்த பையன் கிட்ட ஹீரோனோட அண்ணன் கிட்ட என்ன சொல்வார்னா, என்னை வந்துட்டு மச்சான்னு சொல்லிட்டு கூப்பிடு, நான் தான் வந்து உன் சிஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் அவருக்கு கோவம் வந்துடும். இந்த டைமில் ஹீரோயின் வந்துடுறாங்களா, அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்து அவர் அடிக்க விடாமல் தடுத்து நின்றுட்டு இருப்பார். அப்போ அவர் திரும்ப திரும்ப ஹீரோ வந்துட்டு கண்ணு தெரியாதவன் அந்த மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு கோவமாக வரும். ஒரு டீச்சர் அங்கே வந்துருவார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வில்லன் பையன் மேலே தப்பு இருக்க மாதிரி காட்டிக்க மாட்டாங்க, இவங்க மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்தவர் வந்து கோவப்படுவார், நல்லா படித்து நல்ல ஒரு மெடல் வாங்குற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிட்டு இருக்காதீங்கன்னு சத்தம் போட்டவர் என்ன பண்ணுவார், நீங்கள் 3 பேரும் போயிட்டு டாய்லெட் கழுவுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதாவது ஹீரோயினும் அவங்க அண்ணன் அதோட ஒரு ஃப்ரெண்டு அப்படி சொல்லுவார். அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நானும் தான் இதில் பங்கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ என்னன்னா ஹீரோயினுக்கு கூட இருக்கிறதுக்காக அவர் ஆசைப்படுறாரு மாதிரி ஹீரோயின் வைக்கப்பட்டு இருப்பாங்க. அதோட இவங்க 3 பேரும் போயிட்டு டாய்லெட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோனோட பிரதர் வந்து சொல்வார், இந்த மாதிரி என்னோட சிஸ்டர் வந்துட்டு நான் வந்து அவளை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன், நீ அவளை பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. அவருக்கு ஒன்றுமே புரியாது. அதோட அவர் என்ன சொல்லுவார், லாஸ்ட் டைம் உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, உனக்கு பார்வை இருக்கும்போது அப்போ வந்து உன்னை காப்பாற்றுறல அவள் தான் என் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி இடம், அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் இப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோக்கும் ஒரு யோசனையாக இருக்கும். உள்ள வந்துட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன செய்வார், மானிட்டரோட நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை ஹீரோயின் பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே எதுக்காக மானிட்டரோட நம்பர்லாம் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவைக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் உன்னோட கான்டாக்ட் நம்பர் எதுவுமே எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். உடனே ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமா போயிடும். வேகமாக அவங்களோட நம்பர் எழுதி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே அப்படியே குதிச்சுட்டு வெளியே ஓடி வருவாங்க. அப்புறம் ஹீரோ பின்னாடி போயிட்டு இருப்பாரு. அப்போ யோசிச்சுட்டே வருவாங்க, அப்போ அவன் என் நம்பரை கேட்கறானா, அவனுக்கு என் மேலே தனிப்பட்ட முறையில் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துருவாரு. அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்க தொட்டு தொட்டு தானே நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஹீரோயின் கைப்படாமல் அங்கிட்டு அங்கிட்டு ஓடுவாங்க. அப்போ அவர் பிரதர் வேற வந்துருவாரு. ஹீரோயின் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கதை பார்க்கவும் ஹீரோக்கு அதில் விழுந்துரும். அதோட வாயை பொத்தி அவர் பிரதர் வாயை பொத்தி அங்கேருந்து ஹீரோயின் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அவள் தான் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
கிளம்பிருவாரு. அப்படியே தடுமாறி வந்துட்டு அவருக்கு ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த கார்ல ஏறிடுவாரு. அப்புறம் கார் டிரைவர் இருக்கார்ல, அவர்ட்ட குடுத்து இந்த நம்பர வந்து சேவ் பண்ணுங்க. இந்த பொண்ணு தான் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கும்போது என்ன காப்பாத்துன பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த டிரைவர் என்ன சொல்வார்ன்னா, அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அழகாவும் இருப்பா. அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஆக்சிடென்ட் தான் ஹீரோக்கு வந்து கண் பார்வையே போயிருக்கும். அதனால அவரோட கண்ல வந்து அந்த ஹீரோயின் வந்து அவர காப்பாத்துன நேரத்துல அவங்க ஃபேஸ் கூட அவருக்கு சரியா தெரியாது. அதனால அவங்களோட ஃபேஸ பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்படுவாரு. அப்ப அவங்க அப்பா படிக்க சொல்வாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்க வீட்ல சண்டையெல்லாம் பண்ணிட்டு, மறுநாள் திரும்ப வெளிய போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வர பக்கமா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அத அந்த அந்த டிரைவர் இருக்காரு. அவரும் பார்த்து ஹீரோ கிட்ட சொல்லிடுவாரு. அப்ப அவ கூட எங்கேயாவது வெளிய போறோம்னு நெனைப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு 2 வீலர்ல வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோ கிட்ட அவருக்காக வந்து இந்த டிரைவர் சொல்வாரு. இந்த மாரி அவர் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கணும். அவர கூட்டிட்டு போறீங்களா? கார் கொஞ்சம் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாரி வெட்கமா இருக்கும். ஹீரோக்கு ஒரு மாரி வெட்கமா இருக்கும். அதோட 2 பேருமே அந்த ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு வண்டியில கிளம்பிருவாங்க. டிரைவர் இருக்காங்கல்ல, அவர் பின்னாடியே கார ஓட்டிட்டே வந்துட்டே இருப்பாரு. இவங்க எங்க போறாங்க? எப்படி போறாங்கன்னு பார்த்துட்டே வருவாங்க. அப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சம் வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது 2 பேருமே அப்படியே டச் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோனுக்கு ஒரு மாரி இருக்கும். உடனே வண்டிய விட்டு கீழ இறங்கிருவாங்க. இறங்குன உடனே இவங்க 2 பேருமே இன்னோசென்ட்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து கேட்பாரு, என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹெல்மெட்ட கழட்டிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வண்டியில வர்றது. உடனே தலையெல்லாம் வந்து டச் பண்ணி அவங்க தடவி குடுத்துட்டு இருப்பாங்க. அத பார்த்தோன்னே நம்மளோட யங் மாஸ்டர் அவங்க வந்துட்டு இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்ற மாரி 2 உட்கார்ந்து அந்த டிரைவர் 2 பேர் இருக்காங்களா, அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. இருக்கப்பட்டு நிக்கும்போது ஹீரோ திரும்ப திரும்ப டச் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு இதா இருக்கும். அதுக்கப்புறம் கடைக்கு போவாங்க. நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஹீரோ ஒரு மாதிரி அந்த லப்பர் பேண்ட் போட்டுட்டு அப்படியே கூடவே கூட்டிட்டே வருவாங்க. அப்போ ஒரு கடையில நின்னு எல்லா திங்ஸும் வாங்குனதுக்கு அப்புறம் அந்த கடைக்காரர் வந்துட்டு 2 பேரையும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்க வெட்கப்பட்டுட்டே இருக்கிறத பார்த்தோன்னே, "இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு லவ் எல்லாம் பண்ணாதீங்க. படிக்கிற வழிய பாருங்க." அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிட்டே இருக்கும். இவருக்கு கோவமா வந்துரும். இன்னொன்னு ஹீரோயின் கிட்ட வந்து வாங்குனதுக்கு வந்து அந்த அளவுக்கு காசு இருக்காது. அவரு வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுவாரு. "இது என்னோட கடை." ஹீரோ வந்து இது மாரி தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போடுவாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு, "இது என்னோட கடை. நீ வந்துட்டு இங்க வாங்கலாட்டி வேற எங்க வாங்குவ?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோக்கு கோவம் வந்துரும். உடனே இப்ப என்ன பண்ணுவாரு, அவங்க அந்த டிரைவர் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி சொல்லி, அத அவங்க வாங்குனத விட 4 மடங்கு அதிகமா எல்லாத்தையுமே ஹீரோயினுக்காக வாங்கி வாங்கி அனுப்புவாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அவர் சொல்வார், "நீ தானே என்ன காப்பாத்துன. உனக்கு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தான். உனக்கு என்னனாலும் சொல்லு. நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஒரு பொண்ணு சுத்திட்டே இருக்கும். இவங்க 2 பேர்கிட்டயுமே வந்துட்டு அவங்களுக்கு பிரதரா ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்துட்டு இவங்கள ரொம்ப ஆர்டர் போட்டுட்டே இருப்பாரு. "உன் ஸ்கூலுக்கு நான் வந்துட்டு இப்ப 4 பில்டிங் இதுவரைக்கும் நம்ம வந்து டொனேட் பண்ணியிருக்கோம். அது சும்மா கிடையாது. நம்ம செஞ்ச வேலைய வந்து சரியா செய்யணும்." அப்படின்ற மாரி அத சீக்கிரம் செஞ்சு முடின்ற மாரி அவருக்கு தனியா ஆர்டர் போட்டுட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுவாரு, எப்படியாவது கண்ண ஆபரேஷன் பண்ணி அவருக்கு பார்வைய வர வச்சுன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த வில்லனுங்க வந்து யார தூக்கிட்டு வர சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க ஃபேமிலி தான் தூக்கிட்டு வர சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க ஏமாந்ததுனால தான் அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த வில்லன், அந்த பொண்ணு, அவரோட அண்ணன் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினோட ஃபேமிலிய வந்து முடிச்சு கட்டிருப்பாங்க. இந்த தடவ அந்த மாரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோயின் வந்து உஷாரா இருப்பாங்க. திரும்ப அவர் வரும்போது இவங்க அண்ணனோட சேர்ந்து அவங்க எல்லாரையும் லாக் பண்ணி விட்டுருவாங்க. அதனால எல்லாருமே இப்ப மாட்டிப்பாங்க. பார்வையும் வந்துரும். ஹீரோயின் வந்து ரொம்ப நாளா ஹீரோவ பார்க்காத மாரியே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கூட அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணும்போது ஹீரோ அட்டெண்ட் பண்ணி பேசுவாரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு வந்து ஐ ஆப்ரேஷன் நடந்தது." அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இப்ப உன்னால பார்க்க முடியுதான்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. முடியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வீட்டு வாசல் கிட்ட தான் நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட தெரியாம மறைஞ்சு நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோயின் வாசல்ல நின்னு பேசுறத பார்த்துட்டே தான் பேசிட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "நான் உன்ன கனவுல தான் பார்த்திருக்கேன். அதாவது இப்ப உனக்கு கண்ணு தெரிஞ்சு பார்க்கணும்." அப்படின்ற மாரி நெனச்சு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு இங்க இருந்து ஃபோன கட் பண்ணிட்டு என்ன சொல்வாருன்னா, "கண்டிப்பா உன் கனவுகள்லாம் நினைவாகும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. இந்த வில்லனுங்க கூட்டம் இருக்குல்ல, ஹீரோயின புடிக்க போயிட்டு மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதனால அந்த பெரிய வில்லன் இருக்கார்ல, அவர் வந்து கோவப்பட்டு அந்த டீம்ல உள்ளவங்களே வந்து பனிஷ் பண்ணிட்டு இருப்பாரு. வந்துட்டு ஸ்கூலுக்கு வருவாரு. அப்ப வந்து கண்ணாடி போட்டிருப்பாரு. இன்னும் அவருக்கு சரியாகல அப்படின்ற மாரி இருக்கும். ஹீரோயின் ஆர்வமா பேச வருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்காக ஸ்பெஷலா சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் குடுப்பாரு. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோனோட அண்ணன் வேற கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த டைம்ல அந்த வில்லன் பசங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வம்பு பண்ணுவாங்க. அதோட ஹீரோ எல்லாரையும் மிரட்டிட்டு இருப்பாரு. அவர் பண்றதெல்லாம் வீடியோ எடுத்துருவாரு. இது எவிடன்ஸ் இருக்கிறதுனால அவர் இப்போதைக்கு வம்பு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஹீரோனுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பசங்களுக்கு வந்து வில்லனா இருக்காங்களா, அவங்களுக்குலாம் கோவம் வரும். அதனால ஹீரோயின் எங்க தனியா போறாங்களோ அவங்கள வாட்ச் பண்ணிட்டே போணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வருவாரு. அப்பவும் கண்ணு சரியாத மாரியே நடிச்சிட்டே இருப்பாரு. அந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல, அதுல ஏறி ஹீரோயின் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க அப்படியே தூங்கிக்கிட்டே உட்கார்ந்துட்டே வருவாங்க. ஹீரோ வந்து பக்கத்துல போய் உட்கார்ந்து அவங்க இறங்குற வரைக்கும் அவர் கூடவே இருக்கறனால அந்த வில்லன்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதோட ஹீரோயின் கீழ இறங்குனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்கள கூட்டிக்கிட்டு அவரோட வீட்டுக்கே வந்துருவாரு. ஹீரோயின்ட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு வெளிய ஆபத்தா இருக்கணும்னு. அவங்களும் அங்கேயே தங்கியிருப்பாங்க. அப்ப அவங்கள வீட்டுக்கு தடவ கூட்டு போயிருப்பாரு. ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க சுத்தி சுத்தி எல்லாத்தையும். அப்ப ஹீரோ வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரும்போது அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடந்துக்கிட்டு அப்படியே 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க போயிட்டே இருப்பாங்க. வந்து இப்ப அவங்க அப்பாவுக்கு தெரியும். அவங்க அப்பா அத பத்தி விசாரிக்கும்போது இப்ப ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "அம்மாவ நீங்க மிஸ் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, உங்க அம்மாவ நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இப்ப அவ சொர்க்கத்துல இருப்பா. நம்மளெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பா. வாழ்த்திட்டு தான் இருப்பா." அப்படின்ற மாரி அப்பா சொல்லிட்டே இருப்பாரு.
அப்படிதான்ப்பா எனக்கு அந்த பையனும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்பா புரிஞ்சுப்பாரு. அதோட இப்போ மறுநாள் வந்துட்டு அவங்க அப்பா வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் நடக்க போகுது, டே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க பிரதரும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த டைம் ஹீரோ இருக்காருல்ல அவரும் அங்கே வந்திருப்பாரு. அப்படியே தடுமாறி விழுற மாதிரி ஹீரோ மேலே விழ ஹீரோனும் அப்படியே 2 பேரும் அங்கே கொஞ்சம் ரொமான்ஸ். எனக்கு வந்து சரியாக அந்த ஹீரோயினை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பெரிய வில்லன் இருக்கால அவர் கோவப்பட்டுட்டே இருப்பாரு. அவங்களையே பனிஷ் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள் அவங்கள பிடிச்சிட்டு வர வரைக்கும் உங்களை தான் அப்படியே பனிஷ் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டே இருப்பாரு. அதனால அந்த வில்லன் பசங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போகிற அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இங்கே வந்தோடனே ஹீரோயினை பிடிச்சிட்டு போயிடலாம் நினைப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து சண்டை போட்டுருவாங்க. நடந்துட்டு இருக்கும். அப்போ அதுக்கு வந்துட்டு இப்போ டீச்சர்லாம் இருக்காங்களா, இப்போ இந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பாராட்டிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோட டீமுக்கு வந்து நல்ல பேர் கிடச்சிரும். இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க லவ் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இப்போ அவங்க 2 பேர் வந்து அவங்க லவ் வந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போடுவாங்க. அதில் இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஒன்று ஹீரோயின் வந்து இப்படி ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு வந்து அவங்கள தொட்டு பார்க்கணும் போல இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க, வைக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி அவங்க நின்று தொட்டு பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க தொட்டு தொட்டு காட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு பார்வை தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படி நடிச்சிட்டே இருப்பாரு. இப்போ ஒன்றா இருக்காங்கன்ற விஷயம் வந்துட்டு இந்த வில்லனுங்களுக்கு தெரியாமோ அவங்கள அட்டாக் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பாதிக்கப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டுரும். அவங்களுக்கு வந்து ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவார். ஆனால் அவருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவார், நம்மளால அவளை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதறிட்டே உட்காந்துட்டு இருப்பார். அப்புறம் அவங்க அப்பா வந்து ஆறுதல் சொல்வார். அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். இப்போ ஹீரோயின் எந்திரிச்சு வந்து பேசும்போது கூட இல்லை நான் உன்னை அந்த மாதிரி விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஹீரோனோட அண்ணனுக்கும் வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிரும். அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட ஹீரோயின் வந்து நல்லா க்ளோஸாக நல்லா ஹீரோயிட்ட பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு அவங்க அப்பா வந்துட்டு இந்த பழங்கள்லாம் வெட்டி கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு நல்லா போய்டும். அதுக்கப்புறம் அவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. ஹீரோயின் வந்து அப்புறமா ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸ்கூல் முடிச்சோன்னா அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துருவாங்க. 2 பேரும் படிச்சுட்டே இருக்கும் போதே அப்படியே ரொமான்டிக்காக இருக்க அந்த மாதிரிலாம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா வந்துடுவார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னம்மா இது பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லைப்பா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இல்லாமல் 2 பேரும் என்னமோ வேற மாதிரில இருந்ததுன்னா அவர் பார்த்துட்டு தான் கேட்பாரு. இல்லைப்பா நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் அப்படி கிடையாது நான் இப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்டே அவங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுவாங்க. ரொம்ப லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க லவ் நல்லா டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹீரோயினால அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க 2 பேரும் வீடியோ கால் பேசுறது, அப்படியே அவங்க லவ் டெவலப் பண்ணிட்டு அப்படியே அவங்க எப்போ வருவாங்க அப்படின்றதுக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்துருவாரு. இப்போ ஸ்கூலில் வந்துட்டு ஆனுவல் டே அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்களா. அப்போ வந்து ஹீரோவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. அதோட என் கூட நிற்க உனக்கு விருப்பமாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ 2 பேருமே பக்கத்தில் நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸை வந்து அவர் காரில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு டைரியே இருக்கும். ஹீரோ பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உடனே அவரும் அதை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ இந்த வில்லன் பசங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோனை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க எல்லாரையுமே ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாரு. அவ்வளோதான், அவங்க எல்லாரையுமே கட்டி போட்டு நல்லா அடி நடிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் 2 பேரும் பார்த்துப்பாங்க. திரும்ப அவங்க லவ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வந்துட்டு பிடிச்சி வச்சு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அடிச்சு அவங்களை கஷ்டப்படுத்துறதுனால அவங்களோட அண்ணன் இருக்காருல அவருக்கு சரியான கோவம் வந்துடும். ஒன்று ஹீரோனையும் வந்துட்டு கூட்டிட்டு வர சொல்லிடுவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு அவங்க 2 பேரையுமே நல்லா போட்டு பனிஷ் பண்ண நினைப்பாங்க. அங்கேருந்து ஹீரோனை தப்பிச்சு வந்துருவாங்க. திரும்பவும் அவங்க 2 பேர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் யாரும் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, யாரும் உன்னை கிண்டல் பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. மாதிரி ஆயிடும். என்னமோ நான் உன்னை இழந்துருவேணும்னு ரொம்பவே பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு லைஃப்பில் நான் இறந்து போயிட்டோம், நம்ம 2 பேருமே இப்போ திரும்ப நம்ம பிறந்து வந்திருக்கோம், இந்த லைஃப்பில் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு இறந்து போகிற மாதிரி வாய்ப்பு இருக்காது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட அவங்க ஸ்கூல் லைஃப் முடியும், காலேஜ் லைஃப் முடியும், அவங்களோட லவ்வும் நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துடும். இதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிருக்க வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்லையுமே ஒத்துப்பாங்க. அதோட இப்போ கல்யாணம் நடக்கும்போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, கல்யாண ட்ரெஸ்லாம் போட்டுருவாங்க. ஆனால் வந்து கண்ணை வந்துட்டு ஹீரோ முன்னாடி கட்டியிருந்தாரில் ஒயிட் கலரில் அந்த கிளாத் வச்சு அந்த மாதிரி கட்டிட்டு வருவார். கேட்கும் போது வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த லைஃப் நீ வாழ்ந்துருக்கல அது நான் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட லவ்வோட இதில் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட இவங்க 2 பேர் செய்கிற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸ்கூல் டைமில் வந்துட்டு நம்மளுக்கு எதார்த்தமாக ஒரு லவ் வரும், அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இந்த ட்ராமா போயிட்டு இருக்கும். இந்த ட்ராமா இன்னும் இங்கேயே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கும்.